அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் சனாதன தர்மத்தை பேணிக்காக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் மற்றும் முதற்கண் வணக்கம். இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு முக்கியமான சிவாலயம் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையானது. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோயில் எந்த அளவிற்கு சிதிலமடைந்து பராமரிப்பில்லாம் காணப்படுகிறது என்பதை நீங்களே நேரில் பாருங்கள். ஒரு சிறப்பு பார்வை. இது தெற்கு வாசல். சிதிலமடைந்து காணப்படும் சுற்றுச்சுவர். கிழக்கு கோபுர வாசல் எந்த அளவுக்கு இருப்பார்கள். குப்பை கூட்டும் இடமாக உள்ளது. இதுதான் கிழக்கு வாசல். கிராமத்து ஜனங்கள் மலம் கழிக்கும் இடமாக அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்தின் உட்புற தோற்றம் மனதிற்கு ரொம்ப வேதனையாக உள்ளது. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம். கோபுரம் கருவறையில் அமர்ந்திருக்கும் கைலாசநாதர் அம்பாள் இப்பொழுது கோயிலை சுற்றி பார்ப்போம். கோபுரத்தின் உச்சியில் முட்புதர்கள் அடர்த்தியாக வளர்ந்து காணப்படுகிறது. குரு தட்சிணாமூர்த்தி, விநாயகர், மண்டபம் சிதில அடைந்துள்ளது. இந்த மண்டபம் சிதிலம் அடைந்துள்ளது. வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான். சுற்றுச்சுவர் முழுவதும் கீழே விழும் கண்டிஷனில் உள்ளது. மனம் முழுதும் வேதனையாக உள்ளது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்றைக்கு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்முடைய தமிழக திருக்கோயில் சொத்துக்கள் மட்டும் 500 லட்சம் கோடி. சுற்றுப்புற சுவர் ஒரு பக்கம் இடிந்தே விட்டது. இங்கு ஒரு நந்தி பெருமான், நாகர், அம்பாள் சன்னதி எந்த லட்சத்தில் இருக்கு பாருங்கள். பழமையான கிணறு வற்றி போயுள்ளது, தூர்வாரப்படவில்லை. சிதிலமடைந்த ஒரு சிவலிங்கம்.
இந்த திருக்கோயிலுக்கு இந்த அம்மாதான் தினந்தோறும் ஒருவேளை விளக்கு மற்றும் ஏற்றுகின்றார். மற்றபடி இங்கு அர்ச்சகர்கள் யாரும் கிடையாது. அதுவும் சாயங்காலம் ஒருவேளை மட்டும்தான். சார் அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சந்திரா. சந்திரா, ஓகே நண்பர். இந்த ஊர் வந்து கும்பகோணம் இல்லைங்களா? கும்பகோணத்துலேருந்து விருதாச்சலம் போகிற வழியில் ஆசூர் இல்லைங்களா? அதாவது 5 கிலோமீட்டர். ஆசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். ஆலமன். இந்த இந்த ஊர் பேருமா? ஆதமன் குறிச்சி. இந்த இடத்துல ஆதமன் குறிச்சி ஆதி கைலாஷ்நாதர் இருக்க இடம் சின்னது. இது இந்த அம்மா தான் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் வந்து ஒரு வேளை விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. பக்த கோடி மக்கள் அனைவரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்து அறநிலைத்துறையை அதிக அழுத்தம் கொடுத்து உடனடியாக கும்பாபிஷேகம் நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யும்படி மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவைப்பட்டால் பாரத பிரதமரின் நேரடி பார்வைக்கு கொண்டு செல்வோம். இதுபோல் தமிழகம் முழுவதும் ஏராளமான சிவாலயங்கள் எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிதிலம் அடைந்து காணப்படுகிறது. உடனடியாக இந்து அறநிலைத்துறை ரத்தாக வேண்டும். அந்தந்த ஊர் பொதுமக்களிடம் அந்தந்த திருக்கோயில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அனைத்து நல்லுள்ளங்களும் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்யும்படி மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இறை மற்றும் தேசப்பணியில் சாது சிதம்பரம் ராஜமோகன், இந்து மக்கள் கட்சி நகர செயலாளர், வடலூர். நன்றி. என்னுடைய அலைபேசி எண் 9486681949. திருச்சிற்றம்பலம்.